ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ஆயிலே போதுமான அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நல்ல சூடான உடனே அதில் ஒரு 2 சின்ன கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 1.5 வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி அது வதக்க விட்டுருக்கேன். அது பொன்னிறமாக வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம செட்டிநாடு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா 3 கிராம்பு, அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா தேங்காய்லாம் நல்லா நைஸாக ஆகிற அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொன்னிறமாக வெங்காயம் வதங்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அது கூட சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்க்கணும். இந்த பேஸ்ட்டு தான் இந்த செட்டிநாடு கிரேவிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரும் டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை நீங்கள் ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக கூட அரைச்சி பவுட்ரு மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி போடும்போது குழம்பும் நல்லா கிடைக்கும் தாராளமாக. ஸோ அதனால் நான் இன்றைக்கி பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன். இந்த பேஸ்ட் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தேவையான மசாலா பொருட்களை எல்லாம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவாக வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, அதுக்கப்புறமா இப்போது நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு கலருக்காக சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நான் இப்போ சொன்ன அளவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக சேர்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் காரமாக இருக்கும். ஸோ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் மிளகாய்த்தூளோட காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. மற்ற மசாலா அளவுகள்லாம் சொன்னது மாதிரியே ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா அந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம போட்ட மசாலாக்கள். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 kg மட்டனை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது மசாலா கூட சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். அதுவே கொஞ்சம் கறிக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஸோ நான் கொஞ்சோண்டு உப்பு இப்போ இது மேலே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு இந்த கறி லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. இதுலேயே நல்லா வெந்து வந்துடும். இந்த கறி நல்லா லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு 4 விசில் வச்சு எடுத்தேன். எனக்கு கரெக்டாக வெந்திருந்தது கறி. நீங்கள் வாங்குகிற கறி இலை ஆட்டு கறியாக இருந்தால் 3 இல்லை 4 விசில் விடுங்க. இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா 5 விசில் விட்டுக்கோங்க. 4 விசில் விட்டுட்டு அந்த ப்ரெஷர்லாம் இறங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃபைனல் டெக்ஸ்சர் குழம்பு இப்படி இருந்தது. திறக்கும் போதே ரொம்ப வாசனையாக கமன்னு இருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் சேர்த்துருப்போம். மட்டனில் இருக்க கொழுப்பெல்லாம் இறங்கி அதுக்கு போதுமான அளவுக்கு ஆயில் அது கொடுத்துரும். அதனால் நீங்கள் 5 ஸ்பூன் ஆயிலே சேர்த்துக்கோங்க. இது டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு, ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.